நம் வீட்டிற்கு வரும் விலங்குகள் மற்றும் பறவைகள் என்ன சொல்கின்றன? நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கு நம் வீட்டிற்கு வரும் உயிரினங்களை கவனித்தாலே போதுமானதாகும். இதை வைத்து நம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கணித்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். விலங்குகள் மற்றும் பறவைகள் நம் வீட்டிற்கு வருவது வெறும் தற்செயலான நிகழ்வு இல்லை. அவை ஏதோ ஒரு முக்கியமான செய்திகளை தெரிவிக்க வருகின்றன. நம் வீட்டிற்கு எந்த உயிரினம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக இந்த பதிவில் காண்போம். அதுக்கு முன்னால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீட்டிற்கு மயில் வந்தால் உங்கள் குடும்பத்திற்கு வரவிருக்கும் செல்வம் அல்லது பாதுகாப்பின் அறிகுறி. வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வரவிருப்பதை குறிக்கிறது. நம் வீட்டிற்கு ஆந்தை வந்தால் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் என்று குறிக்கிறது. அமைதியாக காத்திருந்து நிதானமாக முடிவெடுங்கள், வெற்றி கிட்டும். நம் வீட்டிற்கு வண்ணத்து பூச்சி வந்தால் உங்கள் தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை உணர்த்துகிறது. மனதில் உள்ள கவலைகளை விட்டுவிடுங்கள், நல்லதே நடக்கும். நம் வீட்டிற்கு பூரான் வந்தால் நீங்கள் உங்கள் மனதை சமநிலையில் வைத்துள்ளீர்கள் என்று அர்த்தம். ஆனால் உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீட்டிற்கு அணில் வந்தால் செலவுகளை குறைத்து பணம் சேமிக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறி. பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என குறிக்கிறது. புறா வந்தால் அமைதி, சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் என்பது நம்பிக்கை. எலி வந்தால் வீட்டில் உள்ள ஆன்மீக சக்தி குறைந்து தீய சக்திகள் உள்ளதை குறிக்கும். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள், கோவிலுக்கு செல்லுங்கள், தீய சக்திகள் நீங்கி நன்மை கிடைக்கும். கிளி வந்தால் தெய்வீக ஆசிர்வாதம் மற்றும் சுப நிகழ்வுகள் வரப்போவதை குறிக்கும். பாம்பு வந்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை குறிப்பதாக இருக்கலாம். எனவே சில காலங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம். பூனைக்குட்டி நம் வீடு தேடி வருகிறது என்றால் பணவரவு வரப்போவதாக அர்த்தம். குருவிகள் வந்து வீடு கட்டினால் நாம் புதிய சொத்து வாங்கும் யோகம் வரும். எறும்புகள் வீடு நோக்கி வரும்போது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. வீட்டிற்கு விரட்ட விரட்ட கருவண்டு திரும்பி வந்தால் வீட்டில் யாருக்கோ செய்வினை செய்திருப்பதாக பொருள். ஆந்தை நம் வீட்டை தேடி வந்தால் லக்ஷ்மி தேவியின் அருள் இருப்பதாக பொருள். காகம் நம் வீட்டிற்கு வந்தால் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக இருப்பதாக அர்த்தம். குளவி வந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். பசுமாடு நம் வீட்டிற்கு வந்தால் தெய்வீக அருளும் நிறைந்திருப்பதாக பொருள். கருங்குளவி, தேள் வந்தால் தீய சக்தி இருப்பதாகவும் நமக்கு ஏதோ தீய விஷயம் நடக்கப் போவதாக அர்த்தம். விலங்குகளுக்கு நம்மை விட இயற்கை சக்திகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அதிகம். இதனால்தான் பேராபத்து வருவதை விலங்குகள் மற்றும் பறவைகள் முன்கூட்டியே கண்டறியும் திறன் பெற்றிருக்கிறது. எனவே அவை நம் வீட்டிற்கு வருவதை அலட்சியப்படுத்தாமல் அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருப்பது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.